Okay, namaste. This is your English class, Ratango. I think up to last class we saw book page number 101 up to first division. Sorry, second division B1 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம் இல்லையா Ratango? இது வரைக்கும் எல்லாரும் காப்பி பண்ணிருக்கீங்களா? Okay, next we want to continue book page number same, then division 3 answer the questions. Okay, எங்க பிளேஸ் இருக்கோ அங்க காப்பி பண்ணிக்கோங்க Ratango. எங்க பிளேஸ் இருக்கோ அதுல காப்பி பண்ணிக்கோங்க. பட் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு படிக்கிற மாதிரியான இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒயிட் ஷீட் எடுத்து நீங்கள் இதில் ஆன்சர்ஸ் மட்டும் அந்த ஆன்சர்ஸ் மட்டும் பேஸ்ட் பண்ணி கூட காப்பி பண்ணி கூட இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே தென் ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டிட் முகுந்த்ஸ் மதர் டைட்? யூ ஆல் ரிமெம்பர் தட் ஸ்டோரி? ஞாபகம் இருக்கா? ஸ்டோரி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஓகே, எப்படி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, முகுந்தனுடைய அம்மா வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அது எப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம இதில் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. சி முகுந்த் அந்த முகுந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மதர் டைன்னு அதை கொடுத்துருக்காங்க. நாங்க டிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டை எப்படி எழுதணும்? பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். ஸோ முகுந்த்ஸ் மதர் டைட் ஆஸ் த வைல்ட் அனிமல் ஹண்டட் ஹர். ஹண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க மிஸ்? வேட்டையாடுதல். அதாவது முகுந்தனுடைய அம்மா குழந்தை, இவங்க முகுந்த் குழந்தையா இருக்கும்போதே முகுந்தனுடைய அம்மா வந்து வைல்ட் அனிமல் காட்டு விலங்குகளால வேட்டையாடப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ முகுந்த்ஸ் மதர் டைட் ஆஸ் த வைல்ட் அனிமல்ஸ் ஹண்டட் ஹர். ஹர் அவளை இந்த இடத்துல வந்து அம்மாவை கொண்டுட்டாங்க. லேடிங்கிறதுனால ஹர்ன்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் क्वेश्चन, what did his mother say in his dream? அவனுடைய கனவுல அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க? ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றாங்க அவங்க அம்மா? அவனுடைய கனவுக்கு வராங்க இல்லையா? கனவுல வந்து நீங்க வந்து அதாவது பிளாஸ்டிக் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்கானது. ஸோ நீங்கள் வந்து அந்த உட்டன் டாய்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீ ரொம்ப சீப்பாக கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய எர்த்தை பாதுகாக்கிறதுல உன்னுடைய பங்கை நீ அதில் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா? பார்த்தோம் இல்லையா? இப்போ அதை வச்சு பாருங்க. முகுந்த்ஸ் மதர் செட் இன் ஹிஸ் ட்ரீம். அவனுடைய முகுந்தோடைய அம்மா அவனுடைய கனவுல என்ன சொல்றாங்க? தட் ஹி ஷுட் டூ, கண்டிப்பா நீ இதை செய்யணும். ஹிஸ் பார்ட், அவனுடைய பார்ட்டா இன் இராடிகேஷன். இராடிகேட்டிங் என்ன சொன்னாங்க மிஸ்? அழித்தல், ஒழிக்கிறது. ஓகேவா? இராடிகேட்டிங் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், அந்த பிளாஸ்டிக்குடைய பயன்பாடுகள் இருக்கு இல்லையா? த்ரூ ஹிஸ் ஆர்ட், உன்னுடைய கலையின் மூலமாக. த்ரூ மீன்ஸ் மூலமாக. ஓகே, அந்த உன்னுடைய கலையின் மூலமா அதை வந்து எப்படி நீ அழிக்கணும்னு நினைக்கிறேன்? ஆர்ட் ஆஸ் பிளாஸ்டிக்ஸ் ஆர் த கிரேட் ரிஸ்க். ஏன்னு கேட்டா பிளாஸ்டிக் வந்து நெகிழி. பிளாஸ்டிக் மீன்ஸ் நெகிழி. அது வந்து நம்மளுடைய எர்த்துக்கு வந்து ரொம்ப என்னது ரிஸ்க், ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயம். டு த என்விரான்மெண்ட், நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, செகண்ட் ஒன், முகுந்த்ஸ் மதர் செட் இன் ஹிஸ் ட்ரீம் that he should do his parent in eradicating the use of plastics through his art as plastics are a great risk to the environment. Okay, this one is the second. இல்லைங்க மிஸ், இவ்வளோ பெருசு எனக்கு இதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல இருந்து எழுதிக்கலாம் பாருங்க. his mother said in his dream, அதை மட்டும் இதில் எழுதிட்டு தென் நெக்ஸ்ட் பாருங்க, புக் பேஜ் நம்பர் 99ல இந்த தேர்ட் பேராகிராஃப்ல ஃபோர்த் லைன்ல பாருங்க. இங்கே இதுல இருந்து கண்டினியூ டூ யுவர் பார்ட் இன் இராடிகேட்டிங் இருக்கிறதுல டூ யுவர்ங்கிறத ஹிஸ்ன்னு மாற்றணும். ஏன்னா உன்னுடைய அப்படிங்கிறது இந்த இடத்துல அவனுடையன்னு மாறும் இல்லையா? இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இன்டெரக்டாக மாற்றி எழுதணும். அதுக்கு நான் போர்டில் எழுதி போடுறதே நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? டூ ஹிஸ் பார்ட் இன் இராடிகேட்டிங் த யூஸ் ஆஃப் த பிளாஸ்டிக்ஸ் த்ரூ யுவர் ஆர்ட் அப்படிங்கிறது ஹிஸ் ஆர்ட், அவனுடைய கலை மூலம். ஹிஸ் ஆர்ட் பிகாஸ் பிளாஸ்டிக் இஸ் எ கிரேட் ரிஸ்க் டு த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேயும் நோட் பண்ணிட்டாலும் சரி கண்ணா. ஓகே, தென் தேர்ட் क्वेश्चन, வாட் இன்சிடென்ட், என்ன நிகழ்ச்சி? வாட் இன்சிடென்ட் மேட் முகுந்த் மேக் எ உட்டன்
ட்ரம். என்ன இன்சிடென்ட் வந்து அவன் வந்து அந்த உட்டன்ல ட்ரம் மாதிரி செய்யறதுக்கு அவனுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, எது வந்து அவனுக்கு செய்யணும்னு தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முகுந்த் மேட் எ உட்டன் ட்ரம். அது மேக் வந்து மேடாக மாறுது. முகுந்த் வந்து இந்த எதுக்காக உட்டன் ட்ரம் செஞ்சாங்கன்னா டு டிரைவ்னா ஓட்டுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லெசன் டீச் பண்ணும்போது. அது ஓட்டுறதுக்காக, டிரைவர் அப்படின்னா யாரு, ஓட்டுனர். அப்ப டிரைவ்னா இந்த இடத்துல ஓட்டுறதுக்காக எதை, அனிமல்ஸ் அவுட், அதாவது டிரைவ் அவுட் த வைல்ட் அனிமல்ஸ், காட்டு விலங்குகளை ஓட்டுறதுக்காக. பிகாஸ் ஏனென்றால் தி லாசஸ் ஆஃப் ஹிஸ் அனிமல்ஸ், அவன் வந்து நிறைய அவங்களுடைய சொந்த விலங்குகளை வந்து இழந்துட்டாங்க. அனிமல்ஸ் கெப்ட் இன்க்ரீசிங், பிடிக்கிறது வந்து அதிகமாகிட்டே போகுது, அது பிடிச்சுக்கிட்டு போறது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் ஹி ஹேட் டு டூ சம்திங், அதனால நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சி தான் இவங்களுக்கு வந்து இந்த ட்ரம் வந்து ப்ரிப்பேர் பண்றது, மேட் பண்றதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. முகுந்த் மேட் எ வுடன் ட்ரம் டு டிரைவ் அவுட் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் because the losses of his animals kept increasing and he had to do something. Okay வட தங்கம், இது உங்களுக்கு எங்க பேசிருக்கோ அதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. Okay, then next one, fourth question. நீங்க இது வந்து இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க எழுதுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, டைம் பத்தாது. Shut up the book. Okay. Next, fourth one. Fourth question, what is here? Why was his father unable to sleep? ஏன் உங்க அப்பாவால தூங்க முடியல? ஏன் உங்க அப்பாவால தூங்க முடியல? See, his father was unable to sleep because the losses of the animals, he was rearing னா மிஸ் என்னமா சொன்னாங்க, வளர்ப்பு. ஓகே, kept increasing. போன क्वेश्चनக்கான ஆன்சர் மாதிரியே தான் இதுவும் இல்லையா? நிறைய அனிமல்ஸ், அவங்களுடைய வளர்ப்பு பிராணிகள்ல நிறைய அனிமல்ஸ் காணாம போயிடுவோம். அவங்க அப்பாவால நிம்மதியா தூங்க முடியல, அவர் தூக்கமே வர மாட்டேங்குது இல்லையா? ஹிஸ் ஃபாதர், அவனுடைய அப்பா, ஹிஸ் ஃபாதர் வாஸ் அன்ஏபிள். ஏபிள் மீன்ஸ் முடியும், அன்ஏபிள் மீன்ஸ் முடியாது. ஓகே, ஹிஸ் ஃபாதர் வாஸ் அன்ஏபிள் டு ஸ்லீப். அன்ஏபிள் டு ஸ்லீப், என்ன பண்ண முடியல? ஸ்லீப், தூங்க முடியல. பிகாஸ் ஏனென்றால் தி லாசஸ் ஆஃப் த அனிமல்ஸ், நிறைய விலங்குகள் வந்து அவங்களுக்கு நஷ்டமா இருந்தது, லாஸ். ஹி வாஸ் ரியரிங், அவங்க நிறைய அனிமல்ஸ் வந்து அவங்க வளர்ப்பு பிராணியை வச்சிருந்தாங்க. கெப்ட் இன்க்ரீசிங், நிறைய வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு. கீப்னா பிரசன்ட் டென்ஸ், கெப்ட்னா பாஸ்ட் டென்ஸ். சரியா? பிடிச்சிட்டு போயிடுச்சு. இன்க்ரீசிங்னா அதிகமாயிட்டே போகுது. அதாவது மற்ற அனிமல்ஸ், இவங்களுடைய அனிமல்ஸ் காணாம போறதுனுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போறதுனால அவங்க அப்பாவுக்கு கவலையில தூக்கம் வரல. இதுதான் என்னுடைய மீனிங். சரியா எடுத்தாங்க? அழகா பார்த்து காப்பி பண்ண. ஓகே, then next one, you finish this one. Shall I repeat? Last one, fifth question kanna. Fifth question what here? Which problem do you think you can solve with art? வேற என்ன ப்ராப்ளத்தை நீ வந்து உன்னுடைய ஆர்ட்டால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? How? அதுவும் எப்படி? அதுவும்
எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணா. ஹிஸ் ஃபாதர் இது வந்து we can solve the problem of using plastic. சேம் ப்ராப்ளம், சேம் அதே பிளாஸ்டிக் ப்ராப்ளமே கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஆர்ட் மூலிமா பண்ண முடியும். அப்படின்னா என்ன மாதிரி நீ பண்ணுவ? ஏன்னா அதே இதுதான், இதே மாதிரி பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ரிஸ்கான ஒன்று. அதை ரீப்ளேஸ், அதுக்கு பதிலாக நம்ம மர டாய்ஸ், உட்டன் டாய்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். சேம் அதே ப்ராப்ளம் தான் நம்ம எடுத்துக்கோமா. we can solve the problem of using plastic which is a risk to the environment by replacing. அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? replacing plastic toys with wooden toys. இதுக்கு பதிலா என்னமா யூஸ் பண்ணலாம்? wooden toys யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வீட்ல டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? we can save the world. we can save the world. நம்மளால உலகத்தை காப்பாற்ற முடியும். ஓகேவா? அதுக்கு பதிலா நம்ம இது செஞ்சோம் அப்படின்னா நம்மளால உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. see we can solve the problem of using plastic. நம்மளால என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்? பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். which is a great risk to the environment. அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். by replacing plastic toys with wooden toys we can save the world. அதுக்கு பதிலா இந்த டாய்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்மளால உலகத்துல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? you copy it. okay, shall I rub the board? finished appa? next one, book page number 102 எடுத்தங்க. take a pencil also. see 102ல பாருங்க, இந்த இது கொடுத்துருக்காங்களே, நம்ம ஒவ்வொரு லெசனுக்கு பேக் சைட்லேயே இது இருக்கும், நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அகைன் நம்ம இதே மாதிரி தான் இதையும் பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? read the passage 3 times and color the trees for each time. ஒவ்வொரு முறை படித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முறை நம்ம ஒவ்வொரு ட்ரீக்கும் கலர் பண்ணணும். பட் மிஸ் ஒரு முறை படித்தோன்னே நீங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரீ மட்டும் கலர் பண்ணுங்கள். ரிமைனிங் 2 times you want to read in your home. ஓகே? சேம் டைம் யூ ட்ரை ரீட் யுவர் ஹோம். அதாவது ஓனாக தான் நீ ட்ரை பண்ணணும். வழியே அம்மா இது என்ன, அப்பா இது என்னன்னு கேட்டுருக்காதீங்க. சரியா? ட்ரை பண்ணு, தப்போ ரைட்டோ நீயே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஓகே? ட்ரீஸ் ஹெல்ப் அஸ் இன் மெனி வேஸ். யூ நோ வெரி வெல். ட்ரீஸ் வந்து நமக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. என்ன விதத்தில் ஹெல்ப் பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரீஸ் நமக்கு எப்படி மிஸ் ஹெல்ப் பண்ணுது? ஷேடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஷேட் கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஃப்ரூட் கொடுக்குறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் இது நமக்கு ஃப்ரூட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு அதனோட பிரான்ச்சஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? அதனுடைய நமக்கு உட்டுக்கு அது யூஸ் ஆகுது இல்லையா? தென் வேற என்ன எதுக்கு? அது இன்னும் வேற என்ன? அது எதுக்கு? மெடிசன்ஸ்க்குலாம் நிறைய யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது மெடிசன்ஸ்க்கு யூஸ் ஆகுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேர்ட்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து ஹோமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நிறைய இந்த ட்ரீஸ்னால நமக்கு வந்து யூசஸ் இருக்குது. இது வந்து நமக்கு மெனி வேஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Tree help us in many ways. The color green is
காமிங் அண்டு ஹீல்ஸ் யுவர் ஒரிஸ். அதாவது ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸ்கை ப்ளூ வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஸ்கை ப்ளூ வந்து மன அமைதியை கொடுக்கும், பீஸ்ஃபுல்லாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ க்ரீன் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா காம்னா என்னம்மா? பீஸ்ஃபுல் தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு அமைதியை கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன கலரில் போய் பண்ணியிருக்காங்க? அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் டாக்டர்ஸ் போடுற ட்ரெஸ்லேருந்து நர்ஸு அங்கே இருக்கிற அந்த ஹெல்பர்ஸ்லேருந்து போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட் போடுறதுலேருந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து அந்த பெட் கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீனில் தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மனதுக்கு அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கவலைகளை போக்கும், குணப்படுத்தும். ஹீல்ஸ் யுவர் ஒரிஸ், நம்மளுடைய கவலைகளை குணப்படுத்தும். அதனால தான் அந்த கிரீன் கலர் இருக்கு. ஓகேவா? பை பிளான்டிங் அண்ட் கேரிங் ஆஃப் ஆர் ட்ரீஸ் வி ஹெல்ப் இம்ப்ரூவ் அவர் சரௌண்டிங்ஸ். நம்ம செடிகளை வளர்த்து பாதுகாத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய சரௌண்டிங்ஸை பாதுகாக்கும். நீ ஃபர்ஸ்ட் அதுக்கு பிளான்டிங் சின்ன செடியை வச்சு அதை பண்ணோம்னா அது வந்து நாளைக்கு அது நம்மளை காப்பாற்றும். நீ சின்ன வயசுல அதை காப்பாற்றிட்டோம்னா அது பெருசாகி அது நம்மளுடைய சரௌண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் தே கிவ் ஃப்ரெஷ் ஏர். அது என்ன கொடுக்குறது? நான் பாருங்க சொல்லும்போது அதை மறந்துட்டேன் பத்தியா. ஃப்ரெஷ் ஏர் கொடுக்குது, ஃப்ரெஷ் ஏர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், வென் ஏர் இஸ் டர்ட்டி த பீப்புள் ஆஃப் டெல்லி சஃபர்ட் எ லாட். அதாவது நம்ம இது தூய்மை இது அதிகம் யூஸ் பண்ணி வெஹிக்கல்ஸ்லாம் அதிகம் யூஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ஓவராக போய் ஓசோனே வந்து ரொம்ப அது ஹோல் ஆகிற அளவுக்கு நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்? ரொம்ப அதை மாசுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது டெல்லியில் இருக்கிறவங்க ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க அதால அப்படிங்கிறாங்க. பட் பீப்புள் ஆஃப் மதுபானி டிஸ்ட்ரிக்ட் இன் பீகார் ஹேவ் ஷோன் ஹவு ஆர்ட் கேன் பி யூஸ்டு டு மேக் அவர் ஏர் கிளீன். அவங்க வந்து ஓவியத்தின் மூலியமாவே, ஆர்ட்னா ஓவியத்தின் மூலமாகவே வந்து ஏரை மரத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், மரம் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஆர்ட் மூலியமாவே வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்களாமா. ஓகேவா? அது எங்க மதுபானி டிஸ்ட்ரிக்ட்ல, அது பீகார்ல இந்த மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்களாமா. ஸோ தட் த பீப்புள் மேட் பெயிண்டிங்ஸ் ஆன் ட்ரீஸ். அதுவும் மரத்தில் பெயிண்ட் பண்ணுறது, மரத்திலேயே பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ட்ரீஸ் டு ஸ்டாப் பீப்புள் ஃப்ரம் கட்டிங் த ட்ரீஸ். அதுலேருந்து அவங்க மரம் கட் பண்ணுறதையே வந்து நிறுத்திக்கிட்டாங்க. மரம் கட் பண்ணுறதையே அவங்க நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு முறை இதை இது பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட், பீகார் பீப்புள் சேவ்டு ட்ரீஸ் பை பெயிண்டிங். எப்படி? ஃபர்ஸ்ட் ஒன் எதுல எப்படி இது பண்ணாங்க? ஆன் ட்ரீஸ், மரத்துல வந்து பெயிண்டிங் பண்ணி அவங்க அதை நிறுத்தினாங்க. ஓகேவா? வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி? இந்த ஸ்டோரியோட மெயின் தீம் என்ன? மெயின் தீம் என்னடாமா? ஸ்டாப் கட்டிங் the trees and save the trees. மரம் வெட்டுறது நிறுத்தணும், தடுக்கணும். அடுத்தது மரங்களை பாதுகாக்கணும். Save the trees. Okay? I think this one enough. Your homework. Shut the door. Homework, book page number 101, division A, B and C, read and write. Okay. धन्यवाद to all.